மத்தேயு சுவிசேஷம் 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஏற்கனவே ஒரு பிரச்சனை, ஏற்கனவே கடல் பயங்கரமாய் கொந்தளித்து படவு அலக்கழிக்கப்பட்டு நம்மை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறது என்று கடக்கமடைந்த வேளையிலே, ஐயோ இப்ப ஆவி ஒன்று வந்திருக்கிறது என்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டு பயத்தினாலே அலறிய போது, எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்க, பயத்தினால் அவர்கள் அலறினார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குங்க, நீங்க தான் அதை சொல்லணும். பின்வரும் வசனத்துல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யாரோ சொல்றீங்க? திடன் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? திடன் கொள்ளுங்கள். ஆனா எனக்கு பிடிச்ச வார்த்தை அது இல்லைங்க. பயப்படாதிருங்கள் என்பது கூட இல்ல, நான் தான் என்பதும் அல்ல, உடனே. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கலங்கி நிற்கிறார்கள், பீதியினாலே தடுமாறுகிறார்கள். அங்க இயேசு தாமதிக்கவே இல்லைங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எவ்வளவு நேரம் தவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், எவ்வளவு நேரம் அழறாங்கன்னு பார்க்கலாம். நம்மை அழ வைக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவே அல்ல. எவ்வளவு சீக்கிரத்தில் நம்மை நம் அழுகையிலிருந்து வெளியே மீட்டு வர வேண்டுமோ, எவ்வளவு சீக்கிரத்தில் நம் கண்ணீரை துடைக்க வேண்டுமோ, எவ்வளவு சீக்கிரத்தில் நம்மை ஆட்கொண்டிருக்கிற பயத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமோ, அவ்வளவு சீக்கிரத்தில் விடுவிக்கத்தான் நம் இயேசு விரும்புவாரே தவிர உன்னை அழவிட்டு பார்க்கிறதற்கு அவர் ஒரு காலம் விரும்புகிறவர் அல்லவே அல்ல. தப்பாக புரிந்து கொண்டு பயந்து கலக்கமடைந்திருக்கையில் இருங்க இருங்க இருங்க, உடனே பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான். அந்த வார்த்தை அவர்களுக்கு என்ன கொடுத்தது? தைரியத்தை கொடுத்தது. அவளுக்கு இருந்த பயத்தை என்ன செய்தது? அகற்றி போட்டது. நிம்மதியை தந்தது, ஆறுதலை தந்தது. பயப்பட்டுக் கொண்டிருந்த, நடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்களுக்கு, அப்பா இது ஏசப்பாதான் இந்த அமைதலை தந்தது. என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது அவர்களுக்கு அமைதியை கொடுத்தது, நிம்மதியை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது? என்னங்க? இயேசுவினுடைய வார்த்தை. என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் பயந்து போயிருந்த அந்த சீஷர்களுக்கு தைரியத்தை தந்தது, ஆறுதலை தந்தது, மன அமைதலை தந்தது, நிம்மதியை தந்தது. சபையே, உன் வாழ்க்கை கஷ்டங்களுக்கு உள்ளாகிற போது, நஷ்டங்களுக்கு உள்ளாகிற போது, சிரமங்களுக்குள் கடக்கிற போது, ஆபத்துக்களை எதிர்கொள்ளுகிற போது, எதுவும் புரியாத ஒரு சூழலுக்குள் தள்ளப்படும் போது உனக்கு எது தைரியத்தை தரும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே, பரிசுத்த வேதாகமம். எனவேதான் நீ கஷ்டத்துக்குள்ளாக, நஷ்டத்துக்குள்ளாக, வியாதிகளுக்குள்ளாக, சிரமங்களுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக இருக்கிற போது நீ தேவனுடைய சந்நிதிக்கு வருவாய் என்றால் அவருடைய வார்த்தை உனக்கு தைரியத்தை கொடுக்கும். அவருடைய வார்த்தை தான் உனக்கு ஆறுதலை கொடுக்கும். அவருடைய வார்த்தை தான் உனக்கு நிம்மதியை தரும், அமைதலை அருளி செய்யும். எனவேதான் நான் கேட்கிறேன், தேவனுடைய சந்நிதியை அலட்சியப்படுத்தாதீங்க. அவருடைய வார்த்தைகளில் அசட்டையாயிராதீங்க. உன்னுடைய பயம் எவ்வளவு பயங்கரமானதாயிருந்தாக கூட அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும் உனக்கு நிம்மதியை அருளி செய்யும். நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ தரம், எத்தனையோ வேளைகளிலே கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கிற போது, பயத்துக்குள்ளாகிற போது, என்ன செய்ய வேண்டும் என்றே புரியாது இருக்கிற போது, சூழ்நிலைகள் எல்லாமே கை நழுவி போகிற போது, பயமும் கலக்கமும் உன்னை ஆட்கொள்ளுகிற போது, திக்கு தெரியாத சூழலில் நீ இருக்கிற போது, உன் வேதத்தை நீ திறக்கிற போது, தேவனோடு பேசி இருக்கிறாரா இல்லையா? பேசினாரா? அவனோடு பேசிய போது என்ன நடந்தது? உனக்கு ஆறுதல் கிடைத்தது, தைரியம் வந்தது, ஒரு ஆதரவு கிடைத்தது, நிம்மதி உண்டாயிற்று. கவனி சகோதரனே, சகோதரியே, அநேகம் பேர் அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து, நஷ்டங்களிலிருந்து, டென்ஷனிலிருந்து, ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடுகிறார்கள். ஒரு பெக்கு போட்டுக்கிட்டோம்னா, அப்படியே தொடர்ந்து ஒரு மக்கா போட்டுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் பக்கெட்டா குடிச்சோம்னா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்து போயிட்டோம்னா, அவ்வளவுதானே? குடி அல்ல உனக்கு மன அமைதியை தருவது, ட்ரக்ஸ் அல்ல உனக்கு மன அமைதலை தருவது, நிம்மதியை தருவது, பெண் அல்ல, ஆண் அல்ல, ஒரு ஆணோடு பாவம் செய்வது அல்லவே அல்ல உனக்கு மன அமைதலை தருவது. நீ கஷ்டத்தில், நஷ்டத்தில், பிரச்சனைகளுக்குள் இருக்கிற போது உனக்கு மன நிம்மதியை, அமைதலை, ஆறுதலை, அரவணைப்பை தருவது தேவனுடைய வார்த்தைதான். பயந்து கொண்டிருந்த தம்முடைய சீஷர்களை அன்று அவர் திடப்படுத்துவதற்கு அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள், அப்பாடா, ஏசப்பா வந்து விட்டார்,
அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நிம்மதியை தந்தது. அன்புக்குரியவர்களே, கால்வரி டெம்பிளுக்குள் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு முறையும் தேவன் உனக்கு தைரியத்தை தரவில்லையா? தேவன் உன்னை திடப்படுத்தவில்லையா? தேவன் உனக்கு ஆறுதலை அளிக்கவில்லையா? மனோரீதியாய், சரீர பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய், பொருளாதார ரீதியாய் திக்கற்று நின்ற போது வார்த்தைகள் மூலமாக தேவன் உன்னை எழுப்பவில்லையா? வழிதப்பி போனபோது, தேவனை விட்டு விலகி போனபோது தேவன் தம்முடைய வார்த்தைகளால் உன்னை எச்சரிக்கவில்லையா? நீ எப்பொழுது தேவ ஆலயத்திற்கு வந்தாலும் சரி, தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக உனக்கு ஆறுதல் அருளவில்லையா? ஒருமுறை சிந்தித்துப்பார். அந்நாளிலே தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாகத்தான் பயத்துக்குள் இருந்த தம்முடைய சீஷர்களுக்கு தைரியத்தை தந்தார். எப்பொழுது இயேசு நான் தான் என்றாரோ, அந்த 12 சீஷர்களில் ஒருவன் இருந்தான், அதை கேட்டான். அவன் யாரு தெரியுமாங்க? நம்ம பேதுரு அண்ணன் தான். ஆண்டவரே, அது நீர்தான் என்றால் சீக்கிரம் வாங்க, படகுல வந்து ஏறிக்கோங்க, கொதித்து எழுந்து அடித்துக் கொண்டிருக்கிற அலைகளை, சமுத்திரத்தை அமர்த்துங்க. அப்படித்தானுங்க சொல்லி இருக்கணும் அப்ப பேதுரு. ஆனா அப்படி சொல்லல. நல்லா கவனிங்க. நீ உன் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்காத. கால்வரி டெம்பிளுடைய மோட்டோ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பி ஃபர்ஸ்ட். நீ எதை செய்கிறதாக இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் செய்கிறவராக இருக்க வேண்டும். பி ஃபர்ஸ்ட். நம்ம கால்வரி டெம்பிள் எதுவா இருந்தாலும் நீங்க பாருங்க, அது ஃபர்ஸ்டா இருக்கும். உலக சரித்திரத்திலேயே ஆலய சபை உறுப்பினர்கள் யார் வர்றாங்க யார் வரலங்கிறத தெரிந்து கொள்ளுகிற ஒரு மெய்ப்பனாக ஆக்சஸ் கார்டை அமல்படுத்தின முதல் ஆலயம் உலக சரித்திரத்திலேயே நம்முடைய கால்வரி டெம்பிள் தான். சபை உறுப்பினர்களுக்கான பர்த்டே கேக் டிஸ்ட்ரிபியூட் செய்கின்ற முதல் ஆலயம் நம்முடைய கால்வரி டெம்பிள். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த போது 52 நாட்களிலே, மிக குறுகிய காலத்திலேயே பேர்பட்ட ஒரு பெரிய ஆலயத்தை ஃபர்ஸ்ட் நிறுவியது நம்முடைய கால்வரி டெம்பிள் மட்டும்தான். இப்படியே சொல்லிக்கிட்டு போனா எத்தனையோ இருக்குங்க. பாரத தேசத்தில் 2 ஆராதனை, 3 ஆராதனை, 4 ஆராதனைகள் முதற்கு முன்னால கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் கால்வரி டெம்பிள் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. 3, 4, 5, 6 என்று 7 ஆராதனைகள் வரைக்கும் சென்றது. இன்னைக்கு அநேக ஆலயங்களை நாம பார்க்கிறோம். பாரத தேசத்திலே முதலாவது ஆராதனை அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஆரம்பித்த முதலாவது சபை நம்முடைய கால்வரி டெம்பிள் தான். ஃபர்ஸ்ட் டைம். இப்படி சொன்னா எத்தனையோ சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். உன் வாழ்க்கையிலும் கூட தேவன் உன் ஃபர்ஸ்டாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். சில வேளைகளில் நீ ஃபர்ஸ்டா இல்லாம இருக்கலாம். அதே வேலையை வேற யாரோ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா நீ ஃபர்ஸ்டாக இல்லாமல் இருந்தால் நீ பெஸ்டாகவாவது வர வேண்டும். என்னங்க, நீ பெஸ்டாக வர வேண்டும். ஒரே வேலையை தான் வேற யாரோ செய்யறாங்க, இன்னொருத்தர் செய்யறாங்க, அப்புறம் இன்னொருத்தர் செய்யறாங்க. அதே வேலையை நீயும் செய்கிற ஆரம்பித்தால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் பெஸ்டாக நீ செய்தாக வேண்டும். பி பெஸ்ட், பி ஃபர்ஸ்ட். இஃப் யூ ஆர் நாட் ஃபர்ஸ்ட், தென் பி பெஸ்ட். எல்லாரை காட்டிலும் மேன்மையா நீ வேலை செய்ய வேண்டும். எல்லாரை காட்டிலும் மேன்மையாய் டிசிப்ளின் இருக்க வேண்டும். எல்லாரை காட்டிலும் மேன்மையாய் வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லாரை காட்டிலும் மேன்மையாய் மகத்துவமாய் தேவனுடைய ஊழியம் நடக்க வேண்டும். பி பெஸ்ட் in serving God. Be best in showing God's love. கோவிட் காலங்களிலே எல்லா ஆலயங்களும் மூடப்பட வேண்டிய சூழல் உண்டான போது பாரத தேசத்திலும் உலக சரித்திரத்திலும் ஒரே ஒரு ஆலயம் திறக்கப்பட்டிருந்தது. எதற்காக தெரியுமா? கவனிங்க, எதற்காக தெரியுமாங்க? யார் யாரெல்லாம் அந்த கோவிட்ல தவித்துக் கொண்டு, கணவருக்கு கோவிட் வந்துட்டா அவரை தனியா வைக்கணும், நாம விலகி இருக்கணும், எங்க போக முடியும்? ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் பணம் இல்லை. அவர் தனித்து வைத்துராவிட்டால் வீட்டுல மனைவிக்கு வந்துரும், பிள்ளைகளுக்கும் வந்துரும், உயிரே கூட போகும். அப்படிப்பட்ட சமயத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உலக சரித்திரத்தில் ஒரு ஆலயத்தையே கோவிட் சென்டராக மாற்றி அநேக ஆயிரக்கணக்கானோருக்கு ஐசோலேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு செய்து உயிர்காக்க துணை நின்ற அற்புதமான ஆலயம் நம்முடைய கால்வரி டெம்பிள். செய்வதற்கு வேலை இல்லாமல், வெளியிலும் போக முடியாமல், உணவுக்கு கூட வழியில்லாமல் இருக்கிற ஏழை ஜனங்களை தேடி சென்று ஒரு மாத காலத்திற்கு மேல 45 நாளுக்கு அந்த கோவிட் லாக்டவுன் காலங்களில நாங்கள் இருக்கிறோம் தேவனுடைய அன்பை காண்பிப்பதற்கு என்று சொல்லி ஒருவரல்ல, இருவரல்ல, மூவரல்ல, சுமார் 1400 டன் அளவு எடையுள்ள ஆகாரத்தை வீடு வீடாய் சென்று கொடுத்து உதவிய ஒரு பெஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண ஆலயம் நம்ம ஆலயம். ஏன் பிறரால் அதை செய்ய முடியவில்லை? ஏன் நம்மால் மட்டும் முடிந்தது? தேவனை நேசிப்பதிலும் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதிலும் பெஸ்டாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அப்படி செய்ததை பார்த்த அநேகர் ஏவப்பட்டவர்களாய் தங்களால் என்ற ஊழியத்தை எல்லாம் அவர்களும் செய்திருக்கிறார்கள்.
சபையை கவனி, 12 சீஷர்களில் பேதுரு ஒருவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. 12 பேரிலும் முன்னவனாய் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். Be first. If you are not first, be best. If you are not first and best, then at least be different. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். சோ மேன்மையா இருக்கணும், முதன்மையா இருக்கணும், மேன்மையா இருக்கணும். முதன்மையா இருக்க முடியலையா, மேன்மையா இருக்க முடியலையா, முன்னாது என்ன தெரியுமா? வித்தியாசமாயிரு. எப்படி இருக்கணுங்க? வித்தியாசமானவனா இருக்கணும். அதனால தான் நம்முடைய கால்வரி டெம்பிள்ல ஊழியத்தின் விதமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எல்லாரும் சர்ச் 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 என்று பெயரிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்னு பெயர் வைக்கல. என்னன்னு வச்சிருக்கோம்? டெம்பிள் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறோம். வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று. ஆல் நைட் பிரேயர், ஆல் நைட் பிரேயர், ஆல் நைட் பிரேயர் என்று எல்லோரும் சொல்லும் போது நாம அப்படி அதை வைக்கல. நாம எப்படி வச்சோம்? நைட் வித் காட் என்று அழைத்தோம். ஊழியக்காரர் ஊழியக்காரர் என்று சொல்லும் போது நாம எப்படி சொல்றோம்? ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக இந்த உலகத்திலே போராடுகின்ற சேவகர்கள் என்று அழைக்கும்படியா CS டீம், அதாவது கால்வரி சோல்ஜர்ஸ் டீம். சபை மூப்பர்கள் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் மூப்பர்கள் சபையை கட்டி காக்க வேண்டுமே தவிர, ஆனால் ஊழியம் செய்வது எப்பொழுதும் வாலிபர்கள் தான். சபையை முன்னேற்ற பாதையிலே நடத்துவது வாலிபர்கள் தான் என்று சொல்லி வாலிபர்களை ஊழியத்திற்குள் முதன்மைப்படுத்துகின்ற ஆலயம் நம்முடைய ஆலயம். சோ முதன்மையானது நம்முடைய கால்வரி டெம்பிள். இந்த விழா அற்புதமாக இங்கே ஊழியம் நடக்கிறதுனால் சில நினைக்கிறாங்க சதீஷ்குமாராலன். அது இல்லவே இல்ல. என்னோடு கூட சேர்ந்து சுமார் 4000 சிலுவை வீரர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பதனால்தான் இந்த ஊழியம் சாத்தியமாகிறது. இந்த 12 சீஷர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இயேசுவை பார்த்தவுடனே, அந்த 12 பேரிலே ஆல்மோஸ்ட் எல்லா சீஷர்களுமே கூட, ஆண்டவரே வந்து விடுங்க, எங்கள் படகுக்குள் வந்து ஏறிக்கொள்ளுங்க என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே பேதுரு ஒருவன் மாத்திரம், ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் வருவதல்ல, நான் உம்மிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நீர்தான், அது நீரே ஆனால் நானும் கூட உம்மை போலவே. கவனிங்க கேள்வி, தண்ணீரின் மீது நடந்தானாங்க பேதுரு. உங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க அந்நாளிலே பேதுரு தண்ணீர் மீது நடந்தான் என்று நினைப்போர் கை உயர்த்துறீங்களா? எஸ் 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 ரைட். ஆக்சுவலா அந்நாளிலே மிக அமைதியாக இருந்த சமுத்திரத்தின் தண்ணீர் மீது அல்ல பேதுரு நடந்தது. அப்புறம் கொந்தளித்து எழுந்து அடித்துக் கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட அலைகளின் மீது. சாதாரணமாய் அலைகள் எழுந்து அடிக்கிற போது நாம் கடற்கரையில் உட்கார கூட பயந்துக்கும். காரணம் எல்லாம் ஏதாவது வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் தூரமா தான் உட்காருவோம் இல்லையா? ஆனால் எழும்பி அடிக்கின்ற அலைகளின் மேல யாருங்க நடக்க நினைப்பான்? படவே ஏற்கனவே ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆபத்து பயங்கரமாய் கண் முன்னால் இருக்கு. அலைகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நேரத்தில் இன்னும் இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தை அமர பண்ணவில்லை. அவர் நடந்து வந்தது தண்ணீரின் மீதில், அவர் அலைகளின் மீது வந்தார். இதை பார்த்தவுடன் பேதுரு சொல்றாங்க, அது நீரே. ஆனால் கவனிங்க, உம்மை போலவே நானும் கூட அசாத்தியத்தை சாத்தியமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நானும் வரவாண்டவரே என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? யோசிச்சு பாருங்க, என்ன சொன்னார்? என்ன மாதிரியே அசாத்தியத்தை நீயும் சாத்தியமாக்கணும்னு நினைக்கிறியா? என்னை போலவே நீயும் தண்ணீர் மீது நடக்கணும், என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. பேதுரு, வாழ்க்கையில் அசாத்தியங்களை எதிர்கொள்ள விரும்புவா என்றால் எஸ், உன் வாழ்க்கையிலும் அசாத்தியங்களை காண்பிக்க நானும் கூட விரும்புகிறேன், வா என்று சொன்னாருங்க. அப்ப உடனே கவனிங்க, பேதுரு எழும்பி அடித்துக் கொண்டிருக்கிற அந்த கடலின் மீது கால் வைக்கும் போது பின்னால் இருந்து சீஷர்கள் யாரா சொல்லிருப்பான், ஐயா பேதுரு பிரதர், இந்த வயசுல உங்களுக்கு அவசியமா? எதுக்கு அனாவசியமா உயிரோட விளையாடுறீங்க? இது நடு சமுத்திரம். பேதுரண்ணா எவ்வளவு ஆழம் இருக்குமோ தெரியாதண்ணா, என்ன நடக்குமோ தெரியாதண்ணா. கவனிங்க, இல்ல உங்கள மாதிரியே படகுக்குள் உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படல. அங்கே இயேசு எனக்காக நின்று கொண்டு இருக்கிறார். முதலடி எடுத்து வைக்கிறான், 2வது அடி எடுத்து வைக்கிறான், மூழ்கிடல நடந்து கொண்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பின்னால் இருந்த சீஷர்கள் எல்லாருமே அப்படின்னு, அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? பேதுரு அண்ணா இப்படிப்பட்ட ஆள் இல்ல, எப்பேற்பட்டவர் இல்ல, சாமான்யமானவர் இல்ல. கவனி, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எப்பேற்பட்டவனாய் ஆக வேண்டும் தெரியுமா? யாரோ ஒருவர் அசாத்தியமானவர்களை சாத்தியமாக்கினால் அதை பார்த்து கை தட்டுகிறவர்கள் ஒருவனாய் இருக்கவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அசாத்தியங்களை செய்கிற போது உன்னை கண்டு அநேகர் கை தட்டுகிற விதத்திலே உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் தேவனும் விரும்புகிறார். தயவு செஞ்சு கவனிக்கணும். கேம்ஸ்ல பல பேர் சேர்ந்துதான் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல 11 பேர் சேர்ந்துதான் விளையாடுவாங்க. ஆனால் ஒருவர் மட்டும்தான் மேன் ஆஃப் த மேட்ச். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
வெற்றிக்கனியை சாதித்துக் கொடுத்தவன். கவனிக்கிறியா சகோதரனே, சகோதரியே? எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடுகிறவனாக இருக்கக்கூடாது. எல்லோரிலும் ஜெயிக்க வைக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த உலகம் விரும்புகிறது. சவுலும் சேனையும் சேர்ந்து பெலிஸ்தருக்கு எதிராக, பெலிஸ்தனான கோலியாத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போனாங்க. ஆனா யுத்தத்தை மட்டும் அங்க செய்யல. ஆனால் அந்நாளிலே ஒருவன் வெளியே வந்தான், முன்னுக்கு வந்தான். யார் தெரியுமாங்க? தாவீது. தாவீது யார் தெரியுமாங்க? அங்கே யுத்தம் செய்து கொண்டிருந்த சேவகர்கள் எல்லோரிலும் ஒருவன் அல்லவே அல்ல. அப்புறம் யுத்தத்தில் வெற்றியை கொடுக்க வந்த ஒரு ஆட்சி அசலான சேவகன் அவன். அதைத்தான் தேவன் விரும்புகிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? ஏதோ விளையாடுகிறவனாய் மாத்திரம் இல்லாமல் ஜெயிக்கிறவனாக, ஜெயிக்க வைக்கிறவனாக இருக்க வேண்டும். சாமானியனாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. நாம் சேவிக்கிற தேவன் அசாதாரணமானவர். எனவே நீயும் அசாதாரணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். 20-30 லட்சம் பேர் வனாந்தரத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து மோசே நடக்க. அப்புறம் என்ன செய்தான்? அவர்கள் எல்லோரையும் வழிநடத்துகிற தலைவனாக, இந்த உலகத்திலேயே ஒரு மகா பெரிய தலைவனாக அசாத்தியமான ஒரு பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அதைத்தான் தேவன் விரும்பினார். அன்று பேதருக்குள் வந்த எண்ணம் என்ன? எல்லோரை போல நானும் ஒருவனாய் இருக்க விரும்பவில்லை. எல்லோரை காட்டிலும் மேன்மையா இருக்க வேண்டும், எல்லோரை காட்டிலும் முதன்மையா இருக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதை கண்ட இயேசு சந்தோஷப்பட்டவராய், வா, நடுக்கடலிலே எழும்பி அடித்துக் கொண்டிருக்கிற அலைகளின் மீது பேதுரு நடந்து சென்றான். அந்த த்ரில்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு சொன்னதை செய்தால் அதுல த்ரில் இருக்குங்க. இயேசு சொன்னபடி செய்தால் அதில் அளப்பெரிய சந்தோஷம் இருக்குங்க. ஒருவருக்கும் இல்லாத அனுபவம் உண்டு. அதை அன்று பேதுரு அனுபவித்தான். ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், யாருக்குமே இல்லாத ஒரு அனுபவம். அதை அனுபவித்த சமயத்திலே சடனாக பயங்கரமான காற்று வந்ததாம். அந்த காற்றோடு சேர்ந்து அலைகளும் அடிக்க ஆரம்பித்ததாம். எப்பொழுது அலைகள் இன்னும் அதிகமாய் அடிக்க ஆரம்பித்ததோ, இயேசுவையே பார்த்த அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பேதுரு இப்போ இயேசுவை விட்டு தன் பார்வையை மாற்றி சுற்றி இருந்த அலைகளை பார்க்க ஆரம்பித்தனால் என்ன நடந்தது? மூழ்க ஆரம்பித்து விட்டான். அம்மா, ஐயா, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இயேசுவை பேதுரு பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் சமுத்திரம் என்ன செய்தது கவனிங்க. பேதுருவை மூழ்கடிக்காமல் பேதுரு நடந்தபோது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தருடைய விருப்பத்தின்படி நீ செய்கிறாய், எனவே உனக்கு எந்த தீங்கும் நான் இழைக்க மாட்டேன், நட என்பதைப் போல கடல் அவனுக்கு ஒத்துழைத்தது. ஆனால் எப்பொழுது பேதுரு இயேசுவை காண்பதை விட்டுவிட்டானோ, சமுத்திரமும் கூட அவனை விட்டுவிட்டது, அவனை மூழ்க பண்ணியது. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற போது நம்மை சுற்றி இருக்கிற சிருஷ்டியும் நமக்கு ஆசீர்வாதகரமாய் மாறும். எப்பொழுது அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் நாம் வாழ்கிறோமோ, அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாய் நாம் நடக்கிறோமோ, யோனா நினிவேவுக்கு செல் என்றபோது அவன் தர்சீஷுக்கு போனான். அப்ப என்ன நடந்தது? சமுத்திரம் என்ன செஞ்சதுங்க? மிகவும் எழும்பி அடித்தது. சமுத்திரம் மௌனமாக அங்கே இருக்கவில்லை. அதனால் என்ன ஆனது? படகு ஷேக் ஆகி போனது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் என்னவானார்கள்? பயந்து போனார்கள். கவனி, தேவனுடைய சித்தத்திற்கு ஒருவேளை விரோதமாய் நீ செல்வாய் என்றால், நீ இருக்கிற இடத்தை தேவன் ஷேக் பண்ணி விடுவார். உனக்கு இருக்கிற வேலையை தேவன் ஷேக் பண்ணி விடுவார். உன்னுடைய வியாபாரத்தை தேவன் ஷேக் பண்ணி விடுவார். நீ எங்கே செல்கிறாயோ, எதற்காக செல்கிறாயோ, அந்த பிரயாணமே ஆபத்துள்ளதாய் மாறிப்போய்விடும். கவனி, தேவன் விரும்பாத பிரயாணம், தேவனுக்கு விருப்பமில்லாத பணிகள், தேவனுக்கு விருப்பமில்லாத ஊழியங்கள் ஆபத்துதான். மறந்து போயிடவே கூடாது. அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தண்ணீரின் மீது நடந்து பேதுரு வந்தபோது, பேதுரு சடனாக தன்னை சுற்றி கொண்டிருக்கிற பயங்கரமான சூழ்நிலையை பார்த்தான். மூழ்க ஆரம்பித்து விட்டான். அம்மா, ஐயா, நீ ஏதாவது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ருசிக்கின்ற போது, தேவனுடைய ஆச்சரிய காரியங்களை அனுபவிக்கிற போது, சாத்தான் வந்து என்ன செய்வான் என்றால், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை உனக்கு எதிரானதாக மாற்றி விடுவான். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை கூட உனக்கு விரோதமாக அவன் எழுப்புவான். அதுவரைக்கும் அமைதியாய் நிம்மதியாய் இருந்த கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சத்துருக்களாக மாறுவார்கள். உன்னுடைய உறவுகளே உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் உனக்கு விரோதமாக உருவாகும். காரணம் என்னவென்றால், சாத்தானுக்கு அதில் இஷ்டம் இல்ல நீ தேவனுடைய அற்புதத்தை ருசி பார்ப்பது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுற்றி இருக்கிற எதிர்பாராத சூழலை ஒரு காலம் நாம் பார்க்க கூடாது. ஆபத்துக்களை நீ பார்க்கவே கூடாது. அவமானங்களை அந்த நேரத்தில் பார்க்கவே கூடாது.
அபாயங்களை கொண்டு வருகிறவர்களை நீ பார்க்க கூடாது. விமர்சிக்கிறவர்களை நீ பார்க்கவே கூடாது. இப்படி உன்னை சுற்றி உனக்கு எதிராய் அடிக்கிற அலைகளை நீ பார்க்கவே கூடாது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையுமே கூட ஒரே ஒரு வார்த்தையினால் அமர்த்தி போடக்கூடிய இயேசுவை மாத்திரமே நீ நோக்கி பார்க்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இடத்திலேயே பேதுரு ஃபெயில் ஆனா. இந்த இடத்துல தான் நாமும் கூட ஃபெயில் ஆகிறோம். இப்போது கவனிச்சிருக்கீங்களா? எளிய ஊழியக்காரன் செய்கிற இந்த ஊழியத்தை புரிந்து கொள்ளாமல் அல்லது தவறாய் புரிந்து கொண்டு விமர்சனம் பண்ணுகிற அநேகரை சோசியல் மீடியாவில் நாம் பார்க்க முடியும். என்னென்னவோ எழுதுகிறார்கள், என்னென்னவோ வீடியோ எல்லாம் போடுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நான் அவைகள் எல்லாம் பார்க்கறது இல்ல, அவங்களை கண்டுக்கிறது கூட இல்ல. அதோட அவங்களை யாருக்கும் நான் ரிப்ளை கூட நான் செய்யவே மாட்டேன். காரணம் என்னவென்றால் என்னுடைய கண்கள் என்னை அழைத்திருக்கிற இயேசுவின் மீது மாத்திரமே இருக்கின்றன. யார் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ, யார் நம் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ, யார் நமக்கு எரிச்சல் ஊட்டுகிறார்களோ, யாரெல்லாம் நம்மை வேதனைக்குட்படுத்துகிறார்கள், வாழ்க்கையின் மீது விரக்தியை உண்டாக்குகிறார்களோ, அவர்களையே ஒரு நாளிலே உன்னை கனப்படுத்துகிறவர்களாக என் தேவன் மாற்றி விடுவார். மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனவர். அன்று பேதுரு செஞ்ச அந்த சின்ன தப்பு என்னன்னா, தன்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகளை பார்த்து இருந்த இடத்திலேயே அவன் மூழ்கி போகக்கூடியவனாயிருந்தான். ஒரு பயங்கர சூழலுக்குள் ஆளாகி மரணத்திற்கு ஆளாகிற சூழல் வந்தது. இன்னைக்கு நம்மள கூட சில பேர், ஏன் நீ சோர்ந்து போகிறாய் என்றால், ஏன் உன்மீது உனக்கு விரக்தி வருகிறது என்றால், ஏன் நீ எழுந்த இடத்தில் விழுகிறாய் என்றால், உன் கண் பார்வை தேவனிடத்தை விட்டு நீ விலக்கிக் கொண்டு விட்டாய். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அதையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. யாருக்கிட்டயோ எதையோ சொல்லிட்டாங்கன்னு அதையே நினைச்சுக்கிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்க. யாரோ உனக்கு ஏதோ விரோதமா செஞ்சிட்டாங்க அப்படின்னு உனக்குள்ளே நீ ஒரு பதட்டத்தோட இருந்துகிட்டே இருக்க. யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு, யாரோ அபகரிச்சுட்டாங்கன்னு, யாரோ மோசம் பண்ணிட்டாங்கன்னு எத்தனை காலம் பாடுபடுவா? இப்படி பாடுபட்டு வேதனையோடு கூட எவ்வளவு காலம் உன் நடத்தியை, உன்னுடைய மனோபாவத்தை, உன் குடும்பத்தை, உன்னுடைய உத்தியோகத்தை, வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை பக்கத்தில் வைத்து பணயமாக வைத்து விட்டு எத்தனை காலத்துக்கு குடிச்சுக்கிட்டே இருப்ப? எத்தனை காலத்துக்கு இப்படி அழுதுகிட்டே உட்கார்ந்து இருப்ப? எத்தனை காலத்துக்கு டிப்ரெஷன் என்று சொல்லி ஒரு மூலையிலே படுத்து கிடக்க போகிற? உன்னை எழுப்பக்கூடிய தேவன் உன்னை நோக்கி பார்க்கின்றார். உன்னை எழுப்ப வேண்டும் என்று அவர் தம்முடைய கரங்களை நீட்டி இருக்கிறார். அன்று பேதுரு எவ்விதத்திலே, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று தன்னுடைய கரங்களை உயர்த்திய போது, அந்த நட்ட நடுக்கடலிலே மூழ்கிக் கொண்டிருந்த பேதுருவின் கைகளை பிடித்த இயேசப்பா, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? என்ன சொல்றாரு பாருங்க. எதுக்கு உனக்கு சந்தேகம்? எதற்காக சந்தேகம்? சமுத்திரத்தின் மீது உன்னை நடக்க வைத்த நான் உன்னை எப்படி சமுத்திரத்திலே மூழ்கடிப்பேன் என்று நினைத்தாய்? என் அன்பு சகோதரனே, சகோதரி, உனக்காக தம் உயிரையே தந்தவர், உன்னை உயிருக்கு உயிரான் நேசிக்கிறவர், நீ மூழ்கி போகிறதை பார்த்துக் கொண்டிருப்பார் என்றார். மௌனமாயிருப்பவர் அல்லவே அல்ல. ஆனால் கவனி, அவர் மூழ்கி போய்க் கொண்டிருக்கிற உன்னை எழுப்ப வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பேசுங்க. ஐயோ, நல்லதா போகும், கொஞ்சம் பேசுங்க. மூழ்கிக் கொண்டிருக்கிறவன் மூழ்கிக் கொண்டிருக்கும் போது கரையிலே நிற்கின்ற ஒரு நபர் உன்னை காப்பாற்றணும்னு கை நீட்டும் போது நீ என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லுவியா? என்ன செய்யணுங்க? உன்னுடைய கையை அவருடைய கைக்குள் வைக்க வேண்டும். என் இயேசப்பா உன்னை எழுப்ப வேண்டும் என்றுதான் தம்முடைய கைகளை நீட்டுகிறார். அன்று பேதுரு தன் கரங்களை இயேசுவின் கரங்களுக்குள் கொடுத்தான். எனவே என்ன ஆனான்? வெளியே எழுப்பப்பட்டான். இன்னைக்கு நம்ம மத்தியிலே யாராவது இருக்கீங்களா? நான் டிப்ரெஷனில் சோர்ந்து போயிருக்கிறேன், நிராசையால் சோர்ந்து போயிருக்கிறேன், உற்சாகம் இழந்து போயிருக்கிறேன், மனோரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நாளுக்கு நாள் நான் அழுது கொண்டே இருக்கிறேன், விழுந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். அவர் தம்முடைய கரங்களை நீட்டுகிறார் என்னை எழுப்பி விடுவதற்கு. அவருக்கு என் கரத்தை நான் கொடுத்து விடுவேன் என்பவர் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, பயப்படுவது என்பது கூடாது. பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட தீவிரமானதாயிருந்தாலும், சத்துருக்கள் எவ்வளவு பலமானவர்களாயிருந்தாலும், எவ்வளவு பயங்கரமாய் எங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தாலும், ஒரு வார்த்தையினால் சத்துருவை அதம் பண்ணக்கூடிய, எல்லா விதமான எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் சமாதானப்படுத்தக்கூடிய மகா பெரிய தேவன் நீர் அல்லவோ? உம்மையை நோக்கி பார்த்து எங்கள் கரங்களை உமக்கு கொடுத்தால் நீர் எழுப்பி விடுவீர். இன்றும் எழுப்புங்க ராஜா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. கலக்கத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவரே திடப்படுத்துங்க ராஜா. பயத்தில் இருக்கிறவர்களை தைரியமாய் வாழ்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா.
ஏன் சோர்ந்திருக்கிறார்களோ, ஏன் பலவீனமானார்களோ, ஏன் பாடுபடுகிறார்களோ, ஏன் ஒடுக்கப்படுகிறார்களோ, மனோரீதியாய், சரீர ரீதியா, பொருளாதார ரீதியாய், ஆவிக்குரிய ரீதியா தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அறிவீர் அல்லவோ. அவர்கள் தங்கள் கரங்களை உமக்கு தருகிறார்கள். ஆண்டவரே என்னை எழுப்புங்க ஆண்டவரே என்று. என்னை எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே நான் ஒடுங்கி இருக்கிறேன், நான் விழுந்து போயிருக்கிறேன். ஐயோ பயங்கரமான நிலைமையிலே பாவத்திற்குள்ளாக இருக்கிறேன். என்னை எழுப்புங்க என்று மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்புங்க. எழும்ப பண்ணுங்க ராஜா. சோர்ந்து விட பண்ணாதீங்க, விழுந்திருக்க பண்ணாதீங்க, உற்சாகம் இழக்க பண்ணாதீங்க. ஆண்டவரே அவர்களை எழுப்புங்க ராஜா. அன்று எவ்விதத்திலே பேதுரு தன் உயிருக்கு ஆபத்தை கொண்டு வந்தானோ, நாங்களும் எங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறோம். எங்கள் கைகளாலேயே நஷ்டத்தை, கஷ்டத்தை வருவித்துக் கொண்டு சாகிறோம். எங்களை மன்னிங்க ராஜா. என்னுடைய வார்த்தைகள் மூலமாக திடப்படுத்தி இருக்கிறீர், தைரியத்தை தந்திருக்கிறீர். மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து உயர்த்தி ஆசீர்வாதமாய் மாற்றி, ஆண்டவரே பயம் இல்லாமல் தைரியமாய் வாழ்கிற வாழ்க்கையை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.